பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு இருந்தார், அவர் போகிற இடம் எங்கும் அவருக்கு அனுகூலமாயிற்று என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. இதை நாம் படிக்கும் போதும் கேட்கும் போது நமக்கு மிகவும் ஆசையாக இருப்பது என்னவென்றால், கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் போகிற இடம் எங்கும் நமக்கு அனுகூலமாய் இருக்குமே என்றுதான் நமக்கு ஆசை. ஆம், உண்மையில் எசேக்கியா ராஜாவோடு இருந்த கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் போகிற இடம் எங்கும் நமக்கு அனுகூலமாய் இருக்கும். எசேக்கியா ராஜாவோடு ஏன் கர்த்தர் இருந்தார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசித்து பார்த்தோமானால், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார், கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. எனவே கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். நெகேமியாவோடு கர்த்தர் இருந்ததால் தான் நெகேமியா இடிந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று முயற்சி எடுத்தபோது எல்லோரும் அவருக்கு அனுகூலமாய் இருந்தார்கள். என்னை சிங்கங்களின் கைக்கும் கரடியின் கைகளுக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், ஜெயத்தை கொடுத்தார். அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் இருந்தது. கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன், அவரையே சார்ந்திருப்பேன் என்று சட்டத்திற்கு பயப்படாமல் பின்வாங்காமல் தானியேல் 3 வேளையும் ஜெபித்தார். கர்த்தர் தானியேலோடு கூட இருந்து அவன் தூக்கி எறியப்பட்ட சிங்கக்கெபியில் அவனுக்கு அனுகூலமான துணியாய் இருந்தார். சாலமோன் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். தேவாலயத்தை கட்ட கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்றால், அதாவது கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும், நாம் போகிற இடமெங்கும் நமக்கு அனுகூலமாய் இருக்க வேண்டும் என்றால், நாம் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே உறுதியாய் அவரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த உலகத்திலே நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியடைய வேண்டும். சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ண வேண்டும். எங்கள் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண வேண்டும். எங்களுடைய போக்குவரத்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நாங்கள் செல்லுகிற இடம் எல்லாமே எங்களுக்கு ஒரு அனுகூலமாய் இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிற நாங்கள், அது எங்களால், எங்களுடைய முயற்சியால், எங்களுடைய பிரயாசத்தால் ஆகாது என்றும் அது உம்மால், உம்முடைய கிருபையால் ஆகும். நீர் எங்களோடு கூட இருந்தால் எல்லாமே எங்களுக்கு நன்மையாய் இருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் உமக்கு பயந்து வாழவும், உம்முடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபையின் வரங்களை எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.